ஒரு பாட்டி. இந்த பாட்டி எங்கள் சர்ச்சுக்கு பக்கத்தில் அவங்க பிள்ளைகள் எல்லாம் நம்ம சபைக்கு வருவாங்க. பாட்டியை செத்து போயிடுச்சு, இப்போ இல்லை, இறந்துட்டாங்க. அந்த பாட்டி பக்கத்தில் ஒரு கிருபாசன சபைக்கு போகும். ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு தற்செயலாக போயிருந்தேன். அவங்க பிள்ளைகள் எல்லாம் நம்ம சபை விசுவாசிகள். ஆனால் அந்த பாட்டி மட்டும் கிருபாசன சபைக்கு போகும். ஒரு நாள் என்னை பார்த்த உடனே ரொம்ப பரிதாபமாக என்னை பார்த்தாங்க. ரொம்ப பரிதாபமாக, எப்படி சொல்கிறதுக்கு, சீக்கிரம் சாவு போகிறவனை பார்க்கும்போது அப்படி இந்த பரிதாபமாக பார்ப்போம்ல, அது மாதிரியே அந்த பாட்டி பார்த்துச்சு. இப்போ பாட்டி என்ன ஒரு மாதிரி இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி, இல்லை உங்களை நினச்சாதான் எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னுச்சு. என்னம்மா சீக்கிரம் வந்துடுங்க, சீக்கிரம் வந்துடுங்க, உங்களை நினச்சாலும் கஷ்டம்தான், கூப்பிடுறது கஷ்டமாக தான் இருக்குது, சீக்கிரமாக நினச்சிடுங்க, வந்துடுங்க, வேறு வழி இல்லை அப்படின்னுச்சு. எனக்கு தலையும் தெரில ஆளும் தெரில, சீக்கிரமாக வந்துடுங்க, கூப்பிட கஷ்டமாக தான் இருக்குது, வேறு வழி இல்லை, சீக்கிரமாக வந்துடுங்க. அப்போ நான் இதை நினச்ச உடனே, என்ன பாட்டி ஒரு மாதிரி நாசுக்காக பேசுதே, ஏதோ ஒரு வருத்தம் பாட்டிக்கிட்டே இருக்குது. அப்போ நான் ஒன்று சொன்னேன், பாட்டி ஏதோ உங்கள் மனசில் இருக்குது, எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அது ரொம்ப இப்படி இருந்துச்சு. அப்போ நான் ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கு போல அப்படின்ட்டு வழக்கமாக கேட்டதுக்கு, அன்னைக்கு கிருபாசனத்தில் அவங்க பாஸ்டர் பிரசங்கம் பண்ணியிருக்காங்க, நாம் தைரியமாக கிருபாசனத்தண்டை என்ன செய்வோம், சேரக்கிடவோம். அப்போ கிருபாசனத்தண்டை சேர்ந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம தோத்திரம் பாஸ்டர் என்ன செய்திருக்கார், பிரசங்கம் பண்ணியிருக்கார். நான் வேறு ஏஜியா, புரியலையா உங்களுக்கு, நான் வேறு ஏஜி சர்ச்சு பாஸ்டரா. இந்த பாட்டிக்கு பிரசங்க நேரத்துலேயும் ஒரு ஃபீல், தோத்திரம் ஐயோ நம்ம பாஸ்டர் வரமாட்டாரே, அவர் கிருபாசனம் இல்லையே, அவர் ஏஜி ஆச்சே, எப்படியாவது பாஸ்டர்கிட்ட சொல்லிடணும்னு சொல்லி பாட்டி ரொம்ப வேவலாதி பிடிச்சி வீட்டுக்கு முன்னால் உட்காந்துருக்கும்போ சிங்காரம் சிக்கிறான் போய். பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணி கடைசியில் சொல்லிச்சு, வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாம், உங்கள் சபையெல்லாம் நல்ல சபை தான், ஆனால் நீங்கள் பரலோகத்துக்கு போகணும்னா கிருபாசனத்துக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி பாஸ்டர் பிரசங்கம் பண்ணது வேறு நிலை. ஆனால் பாட்டிக்கு அதான் புரிஞ்சிச்சு. பிரசங்கம் கேட்டிருக்கும் பொழுதே பாட்டிக்கு ஏன் நினப்பு தான் வந்திருக்கு. ஏன்னா நம்ம சபைக்கு தான் அவங்க பிள்ளை போகுது, அது பிள்ளைகளுக்கு நினப்பு வரல, ஐயோ பாஸ்டர் வரமாட்டார். புரியுதா இல்லையா? அப்போ எப்போல்லாம் அந்த பிரசங்கத்துக்கு வருவோமோ அப்போல்லாம் அந்த பாட்டியை ஞாபகம் எனக்கு வரும். இறந்து போச்சு, நான் தான் அடக்கம் பண்ணினேன். ஆனால் அந்த பாட்டியை அடக்கம் பண்ணிட்டு நிற்கும் போதும் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஏன்னா இப்படியெல்லாம் அடிக்கடி நம்ம வாழ்க்கையில் சந்தித்த பல மனிதர்கள் இருக்காங்க, அதில் அந்த பாட்டியும் ஒரு மனிதர். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு இந்த பகுதியை படிக்கும்போதெல்லாம் பாட்டி பழிச்சுன்னு கண்ணுக்கு முன்னால் வந்துடுவான். பரவாயில்ல, அப்படி பார்த்தா உங்கள் நிலைமையும் மோசம்தான், நீங்கள் ஃபுல் காஸ்பிளில் இருக்கிறீங்க. சரி, கர்த்தர் நல்லவர்.